ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 4த் கொஸ்டின், 5த் கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸர்சைஸ் 3.3 தான் சால்வ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல இதான் பார்த்தோம். இதெல்லாம் தான் பார்த்தோம். ஸோ 3rd கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம் லாஸ்ட் வீடியோல. எக்ஸர்சைஸ் 3.3ல இருந்தா. ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ 4th கொஸ்டின்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபைண்ட் வெதர் 12, 24, 18, 36 ஆர் இன் ஆர்டர் that can be expressed as two ratios that are in proportion. Okay, இது ரேண்டம் ஆர்டர்ல இது ஆர் இன் ஆர்டர் தட் கேன் பி எக்ஸ்பிரஸ் அஸ் டூ ரேஷியோஸ்னா நீங்க வேற ஏதாவது ஆர்டர்ல இதை அரேஞ்ச் பண்ணி ஒரே ரேஷியோல இருக்கான்னு செக் பண்ணணும் பேசிக்கா. ஸோ 12, 24, 18, 36 இருக்கு. இதை வச்சு நீங்க செக் பண்ண முடியுமான்னு நான் பாக்குறேன். ஸோ என்ன ஆர்டர்ல இருக்கு? இப்போ 12/24னா லெட்ஸ் வேற கலர் எடுத்துக்கிறேன். 12/24 இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். 12/24 எடுத்துக்கிட்டு 18/36 எடுத்துக்கிறேன். 18/36 இது ரெண்டும் ஒரே ரேஷியோல இருக்கா? 12/24னா ஹாஃப்னு அர்த்தம். ஸோ ரெண்டுத்தையும் அடிச்சிடலாம். ஹாஃப்னு அர்த்தம். 18/36னா ஹாஃப் தான். ஸோ ரெண்டும் ஒரே ரேஷியோல தான் இருக்காம. ஸோ தே ஆர் இன் சேம் ஆர்டர். ஸோ ஃபைண்ட் வெதர் தே ஆர் இன் ஆர்டர் தட் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் டூ ரேஷியோஸ் தட் ஆர் இன் ப்ரொபோர்ஷன். தே ஆர் இன் சேம் ப்ரொபோர்ஷன் தான். ஸோ இது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி மேட்ச் பண்ணீங்கன்னா 12, 24 கிளப் பண்ணிட்டு சாரி வேற கலர் 12, 24 கிளப் பண்ணிட்டு 18, 36 கிளப் பண்ணீங்கன்னா தே வில் பி இன் சேம் ப்ரொபோர்ஷன். இது ரெண்டுத்தையும் கிளப் பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் கிளப் பண்ணீங்கன்னா அப்புறம் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சேம் ப்ரொபோர்ஷன்ல கிடைச்சோம். ஸோ அதான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் கரெக்ட். எஸ், தே கேன் பி கிளப்டு. ஸோ எஸ் தான் கரெக்டான ஆன்சர் வந்து எஸ். 4th கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் எஸ் தான். ஸோ 5th கொஸ்டின் பார்த்துக்கலாம். ரைட் த மீன் அண்ட் எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ் இந்த ஃபாலோயிங் ரேஷியோஸ் அண்ட் செக் வெதர் தே ஆர் இன் ப்ரொபோர்ஷன். ஸோ இதுக்கு நான் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். நல்லா கிளியர் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ 78 liters is to 130 liters. ஸோ 78 வேற கலர். ஸோ 78/130 இஸ் இட் ஈக்குவல் டு இப்போ இப்போதைக்கு எழுதிக்கிறேன். இன்கேஸ் நாட் ஈக்குவல்னு இப்படி அடிச்சிடும். ஸோ இப்போதைக்கு ஈக்குவல்னு எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு இஸ் இட் ஈக்குவல் டு 12/20 அப்படின்னு கேட்டுக்கலாம். ஸோ கிராஸ் ப்ராடக்ட் வச்சும் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். இதை நல்ல சிம்பிளிஃபை பண்ண பிறகு நம்ம கிராஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ 12/20 எப்படி எழுதலாம்? 12/20 எப்படி எழுதலாம்னா 6 × 2 / 5 × 4 எழுதலாம். 5 × 4. ஸோ 2 4 அடிச்சிடலாம். ஹாஃப்னு வரும். இந்த 2 6 அடிச்சிடலாம். 3ன்னு வரும். ஸோ 3/5. ஸோ 12/20 எப்படி எழுதணும்னா 3/5 நீங்க எழுதணும். 12/20 can be written as 3/5. So 5 × 78 is it equal to 130 × 3. So 5 × 78. 78 எப்படி எழுதலாம்? நீங்க 39 × 2 எழுதணும். So 78 can be written as 39 இருக்கும். இதை நான் ஃபேக்டரைஸ் பண்ணிட்டேன். பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் இப்படி எழுதியிருக்கேன். ஸோ எல்சிஎம்க்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பிரைம் ஃபேக்டரைசேஷன் பற்றி கொடுத்துருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். என் சேனலில் போய் நீங்க பார்க்கலாம் அந்த வீடியோ. அப்புறம் இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ 5 இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இதான் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ். இது ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் 130 × 3. ஸோ 130 எப்படி எழுதலாம்? 30 × 10 எழுதலாம். × 3. 130 எப்படி எழுதியிருக்கேன்? 30 × 10 எழுதி. ஸோ 39 13 கேன்சல் பண்ணுவோம். இப்போ ரெண்டு இடத்துலையும் 5 × 2 இருக்கு. இங்கேயும் 10 இருக்கு. ஸோ இதையும் நீங்க கேன்சல் பண்ணிடலாம். போத் சைட்ஸ் /10 போடுங்க. இங்கே /10 போடுங்க. இங்கே /10 போடுங்க. ஸோ இது கேன்சல் ஆயிரும். இது கேன்சல். ஸோ 39 = 13 × 3 கரெக்டா? இது கரெக்ட் தான். ஸோ எஸ், ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் கரெக்ட் தான். ஸோ எஸ். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். ஸோ இதில் எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ் என்னன்னா 78/5. இதுதான் எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ். எக்ஸ்ட்ரீம்னா இப்படி போட்டுக்கிறேன். மீன்ஸ் டேர்ம் வந்து 133 தான். மீன்ஸ் டேர்ம் வந்து 130 and 3. 130, 3. ஸோ இதுதான். ஸோ தே ஆர் இன் ப்ரொபோர்ஷன். எஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எஸ் தான். இல்லை, எஸ், தே ஆர் இன் ப்ரொபோர்ஷன். செகண்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். 5th கொஸ்டின்ல செகண்ட் பார்ட். அதாவது ஸோ நல்ல ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். வேண்டாம் இதெல்லாம். 5th கொஸ்டின்ல செகண்ட் பார்ட் நல்லா கிளியர் பண்ணியாச்சு. 400 grams is to 50 grams. Is it equal to 25/625 அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிறேன். 400/50 இதையும் நல்லா சிம்பிளிஃபை பண்ணணும்னா பண்ணலாம். 50 இது எப்படி எழுதலாம்? 400 4 × 100 / 50 equal to 25/625. 25/625. ஆக்சுவலி கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? ரைட் த மீன் அண்ட் எக்ஸ்ட்ரீம் டேர்ம்ஸ் அண்ட் செக் வெதர் தே ஆர் இன் ப்ரொபோர்ஷன். பேசிக்கா அதான் பேசிக் ஐடியா. ஃபைனலாக கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரொபோர்ஷன்ல இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ இதான் கொஸ்டின். செக் ப்ரொபோர்ஷன்ல இருக்கான்னு செக் பண்ணிட்டா ஆன்சர் கிடைச்சிடும் உங்களுக்கு. ஸோ 4 இப்போ இது அடிச்சிடலாம். இப்படி 2 வந்துடும். 8 = 1/5 கேட்டிருக்கான் பேசிக்கா.
25 divided by 625 எப்படி எழுதலாம்னா நீங்க 25 into 25 எழுதலாம். 20 ஆமா 25 into 25 எழுத முடியுமா? எழுதலாம் 25 into 25 625 கரெக்டா. ஸோ 1 by 25 25 into 5 னா 125 into 5 னா 625 கரெக்ட் தான். ஸோ 8 is it equal to 1 by 25? No. So not equal. So no, they are not in proportion. No, they are not in proportion. இதான் ஆன்சர். ஸோ 5th கொஸ்டின்ல செகண்ட் பார்ட் வந்து நோ தான் ஆன்சர். they are not in proportion. ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஸோ 5th கொஸ்டின் செகண்ட் பார்ட் no, they are not in proportion. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம 4th கொஸ்டின் 5th கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸைஸ் 3.3 முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இதான் பார்ப்போம். 6th கொஸ்டின் 7th கொஸ்டின் பார்க்க போறோம். அது நான் இப்போ இங்க கீழே தள்ளினதுனால அதுவும் கீழே போயிருச்சு. ஸோ 6th கொஸ்டின் 7th கொஸ்டின் தான் பார்ப்போம் எக்ஸைஸ் 3.3. ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.